செல்லக்குட்டி இன்றைக்கி கேரளா டிஷ்ஷு தான் செய்ய போகிறோம். ஸ்பைசி கார்லிக் பிடி. இந்த டிஷ்ஷை ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம், பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட சாப்பிட்லாம். கேரளா டிஷ்ஷா சூப்பராக இருக்க போதுமா. இந்த டிஷ்ஷுக்கு நான் ஹெல்ப் பண்ணலாமா? கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணலாம் செல்லக்குட்டி. இந்த டிஷ்ஷை ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இதுக்கு தேவையான மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் அரிசி மாவு தான். அதுக்கப்புறம் கிரேவி செஞ்சு அதில் போட்டு வேக வச்சு சாப்பிட போகிறோம். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? ஓகேம்மா. செல்லக்குட்டி, நீ என் கூட வந்து ஹெல்ப் பண்ணுறியா? அரிசி மாவு நல்லா ஆறிடுச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சின்ன பாலாக உருட்ட போகிறோம். நீயும் எனக்கு உருட்டி கொடுக்குறியா? ஓகேம்மா, நானும் உருட்டி கொடுக்குறேம்மா.
நான் அந்த மாவில் கொஞ்சம் தேங்காய் போட்டு நல்லா பிசைஞ்சு கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் நீ எனக்கு குட்டி குட்டி பால்ஸாக உருட்டி கொடு செல்லக்குட்டி. ஓகேம்மா, நீங்கள் சொன்ன மாதிரி நான் ஊற்றி கொடுத்துட்றேம்மா.
நான் சொல்லி கொடுத்த கேரளா டிஷ்ஷு ஸ்பைசி கார்லிக் பிடி எப்படி இருந்தது செல்லக்குட்டி? சாப்பிட்டு பார்த்தம்மா, சூப்பராக இருந்ததுமா. மறந்துடாத, சுவையாக சமைக்கணும், அளவாக சாப்பிட்ணும். ஓகே, கண்டிப்பாம்மா. செல்லக்குட்டி, ஜாக்கி கொடுக்காத, காரமாக இருக்க போகுது. அம்மா, ஜாக்கி சூப்பராக சாப்பிட்டுடுச்சுமா.